கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் கால்களிலே பாதரட்சையை தொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பாதரட்சை என்பது எதை குறிக்கிறது? நம் கால்களில் அணிகிற காலணியை குறிக்கிறது. நம்ம வீட்டை விட்டு வெளியில புறப்படும் பொழுது நம்ம இந்த பாதரட்சையை அணிந்து கொண்டுதான் நம்ம வெளியே புறப்பட்டு செல்வோம். அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பாதரட்சியை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் உங்களை வெளியே புறப்பட்டு செல்ல ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லுகிறார் என்று அர்த்தம். நம்ம அப்போ எங்க நம்ம ஆயத்தமாகி வெளியே புறப்பட்டு போகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் யாருக்கெல்லாம் ஆண்டவர் இந்த பாதரட்சியை போட்டுக்கொள்ள சொன்னார், எப்பொழுதெல்லாம் அதை சொன்னார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பாதரட்சைகளை தொடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். வேதத்திலே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், அது கர்த்தருடைய பஸ்கா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கால்களிலே பாதரட்சையை போட்டுக்கொள்ளுங்கள். எப்பொழுது நீங்கள் பஸ்காவை புசிக்கிற நேரத்துல உங்க கால்கள்ல பாதரட்சையை தொடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். எதற்காக கால்கள்ல பாதரட்சையை தொடுத்து கொள்ள சொன்னார்? அந்த பஸ்கா புசிக்கிற அன்று இரவோடு இரவாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து 400 வருட அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் விடுதலையாக்க விரும்பினார். ஆகவே விடுதலை ஆகிற அன்று இரவு தாமே நீங்கள் கால்களிலே பாதரட்சியை தொடுத்து கொண்டு பஸ்காவை புசியுங்கள் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே அவர்கள் கால்களிலே பாதரட்சியை தொடுத்து கொண்டு அந்த பஸ்காவை புசித்த அன்று இரவு தாமே இரவோடு இரவாக 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்க கூட ஒருவேளை கடுமையான வேலை பழுவினால அடிமைத்தனத்துல இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கலாம், அல்லது வியாதி என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கலாம். இன்னும் நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாம நான் அடிமையா இருக்கிறேனே, சிறைப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பாதரட்சையை தொடுத்து கொள்ளுங்கள். அப்படின்னா உங்களுடைய உபத்திரவத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. நீங்கள் இருக்கிற சூழ்நிலைமையிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறார். அதற்கு ஆயத்தமாக நீங்கள் பாதரட்சைகளை தொடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் யாருக்கு பாதரட்சையை போட்டுவிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனத்துல, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அதுல இளைய குமாரன் என்ன செய்கிறான்? தன் தகப்பனிடத்துல வந்து என் ஆஸ்தியெல்லாம் எனக்கு பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு தனக்கு வர வேண்டிய பங்கை பிரிச்சுட்டு போய் தகப்பனை விட்டு தூரமா போய் துன்மார்க்கமாய் ஜீவித்து தகப்பன் கொடுத்த எல்லா சொத்தையும் அவன் அழித்து விட்டான். அப்படி எல்லா காசு அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் செலவழிந்த பின்பு அவன் இருந்த தேசத்துல கொடிய பஞ்சம் வந்ததான். அந்த பஞ்சத்தின் நிமித்தம் அவனுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் கிடைக்கல. அப்போ அவன் அந்த தேசத்துல ஒரு குடியானவங்கிட்ட போய் வேலைக்கு போய் சேருகிறான். அந்த குடியானவனோ அவனுக்கு பன்றிகளை மேய்க்கிற வேலையை கொடுத்தான்னு பாக்குறோம். அந்த பன்றிகளுக்கு போடுகிற தவிட்டையாவது சாப்பிட்டு நம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி இவன் நினைத்த பொழுது அந்த பன்றிகளுக்கு போடுகிற தவட்டத்தோட யாரும் கொடுக்கவில்லையாம். அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிகிறது, ஐயோ என் தகப்பன் வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர்கள் பூர்த்தியா சாப்பிட்றாங்க, என் தகப்பன் வீட்டுல எல்லா நன்மைகளும் பூர்த்தியா இருக்கிறது, நான் ஏன் இங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் என்று சொல்லி நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்பன் வீட்டுக்கு நான் போறேன். என் தகப்பன்கிட்ட போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமே உம்முடைய மகன் என்று சொல்ல எனக்கு தகுதியே இல்லை, ஆகவே உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நான் என் தகப்பனிடத்தில் போய் நான் கேட்க போகிறேன் என்று சொல்லி
அவன் தன் தகப்பன் வீட்டை நோக்கி வந்தானாம். ஆனால் அவன் தகப்பனோ அவன் போன நாள் முதற்கொண்டு அவனை எதிர்பார்த்து காத்திருந்தான். தூரத்துல இவன் வரும் பொழுதே தகப்பன் ஓடி போறான், தன் மகனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறான். அப்பொழுதுதான் தகப்பன் தன் வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ என் மகன், காணாமல் போன என் மகன் திரும்ப கிடைச்சிட்டான். பாவத்துல மரித்து போய் இருந்த என் மகன் திரும்ப உயிரோடு வந்துட்டான். ஆகவே இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து போடுங்க, இவன் கைகளுக்கு மோதிரத்தை போடுங்க, இவன் கால்களுக்கு பாதரட்சியை போடுங்கள், நாம் விருந்துண்டு சந்தோஷமா இருப்போம் என்று சொன்னார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தன்னை விட்டு தூரம் போன தன்னுடைய மகன் திரும்பி வந்த உடனே தகப்பன் அவன் கால்களுக்கு பாதரட்சியை போடுவிட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இன்றைக்கு கூட நீங்கள் இந்த இளைய குமாரனை போல ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரமா போயிருக்கிறீங்களா? ஆண்டவரை விட்டு நீங்க தூரமாய் போய் துன்மார்க்கமாய் ஜீவித்து ஒருவேளை பாவத்துல கூட நீங்க ஜீவிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பாதரட்சியை வைத்து கொண்டு தேவன் ஆவலாய் காத்திருக்கிறார். எப்பொழுது நீங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வருவீங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஆவலாய் காத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அந்த இளையகுமாரன் எப்படி தன் தகப்பனை தேடி வந்தானோ, திரும்பவும் தான் இழந்த அந்த பாதரட்சியை தொடுத்து கொண்டானோ, அதே போல நீங்களும் ஆண்டவரை தேடி வாங்க. நீங்க என்ன பாவத்துல ஒருவேளை தேவனை விட்டு வழி விலகி போய் இருந்தாலும் நீங்க தேவனிடத்தில் தேடி வரும் பொழுது மீண்டுமாக உங்களுக்கு பாதரட்சியை அணிவித்து உங்களை தன் சொந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ள அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். கடைசியாக ஆண்டவர் யாருக்கு பாதரட்சியை போட சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கால்களிலே பாதரட்சியை தொடுத்து கொள்ளுங்கள், சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சையோடு இருக்கலாம், இன்னும் ஊழியம் செய்வதற்கான வழிகள் எனக்கு திறக்கப்படலையே நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கால்களிலே பாதரட்சியை தொடுத்து கொள்ளுங்கள், சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இதைத்தான் உன்னத பாடல்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாதரட்சை இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மணவாட்டியை பார்த்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுடைய மணவாட்டியாகிய நாம் சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு நாம் பாதரட்சைகளை எப்பொழுதும் தொடுத்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் பாதரட்சைகளை அணிந்து கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வார், என் மணவாளியே, பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது என்று சொல்லுவார். அது மட்டுமல்ல, ஏசாயா 52:7 சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் எப்பொழுதும் அறிவிப்பதற்கு ஆயத்தமாய் இருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.